தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். இந்த ஜோதியில் ஐக்கியமாதல், இந்த ஜோதியோடு கலத்தல், அதுவும் அந்த இறுதியான நிமிடங்கள்ல அவர்களுடைய பூமியில் அந்த வாழ்க்கை அதோடு முடியுது அந்த உடலுக்கு அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை படிக்கிறோம். இதுக்கான சூட்சுமம் இல்லை இதுக்கான தாற்பயம் அப்படிங்கிறது என்ன? தாற்பயம்னு கிடையாது. ரெண்டாவது சவுண்டு, நாம் சொல்லக்கூடிய மந்திர ஒலிகள். அந்த மந்திர ஒலிகள் மூலியமாகவும் தீப ஒளியின் மூலியமாகவும் தான் இறைவனை நாம் உணர முடியும், இறைவனை காண முடியும் அப்படிங்கிறது. ஜோதி நம்ம படிக்கிற கதைகள்லாம் என்ன ஒரு தீயை மூட்டி அதுக்குள்ள குதிக்கிற மாதிரி தான் நம்ம படிக்கிறோம். இல்ல, அது உண்மை கிடையாது. உடலையே ஜோதியாக்குதல் தான் ஜோதியோட இரண்டரை கலத்தல். அந்த நெருப்புக்கு ஒரு கேரக்டர் இருக்கு, என்ன தெரியுங்களா? இல்ல, அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, புராணப்படி எரிச்சிட்டோம்னா உடனே மறுபிறவி கிடைக்கும், புதைச்சா அவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு மறுபிறவிங்கிறது கிடைக்காது அப்படிங்கிறதுக்காக தான். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் வாக்கியப்படி சனி பெயர்ச்சி ஆகுது. அது இல்லாமல் குரு பெயர்ச்சி, எல்லா பெயர்ச்சிகளும் வருது. அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த முறை அப்படிங்கும்போது யாருக்குமே பெரும்பான்மையான ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது வராது. அப்போ மூன்றாவது ஒரு நபரால் தான் வரக்கூடிய முதலமைச்சர் யாருன்னு தீர்மானிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி தான் யாருங்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் உருவாகுவாங்களே தவிர இப்போ இருக்கிற காலகட்டத்தில் உண்மையை சொல்லப்போனால் தொங்கு சட்டமன்றம் உருவாகலாம். அந்த ஆட்சி அல்லது அதுக்கு பிறகு இருக்கிற அந்த 5 வருட காலங்கள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு எப்படி? கண்டிப்பாக பொதுவாக ஒருத்தர் முடிவு எடுக்கக்கூடிய இடத்துல இருந்தால் அந்த முடிவை அவர் சரியாக தப்போ அதை சரியாக எடுத்துருவார். அதில் நன்மை தீமைகள் அவரை சார்ந்து முடிஞ்சு போயிடும். ஆனால் ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள். இன்று நம்மோடு தவத்திரு அருள்மிகு அடிகளார் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆன்மீகம் தொடர்பில். ஐயா வணக்கம். வணக்கம். இப்போ நாயன்மார்களோட கதைகளை எல்லாம் நம்ம படிக்கிறப்போ அவர்களுடைய அதாவது முடிவு அப்படின்பது ஜோதியில் ஐக்கியமானார்கள் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். திருஞான சம்பந்தர் சின்ன வயசுல படித்த ஞாபகம் இருக்குது. திருஞான சம்பந்தர் அவருடைய திருமணத்தின் போது இறைவனால் தடுத்தாட்கொள்ளப்படுகிறார். அவரோடு போன எல்லாருமே ஜோதியில் ஐக்கியமாகிறார். அப்போ அந்த ஜோதியில் ஐக்கியம் அப்படின்றது சாதாரணமாக நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போ நந்தனார் கதையை சொல்ல போனாலும் அவர் ஜோதியில் ஐக்கியமானார் அப்படின்னு சொல்லும்போது அதை வேறு மாதிரி புத்தகங்கள் எழுதுறது படிக்கிறது எல்லாம் நம்ம பார்க்கிறோம். இந்த ஜோதியில் ஐக்கியமாதல், இந்த ஜோதியோடு கலத்தல், அதுவும் அந்த இறுதியான நிமிடங்களில் அவர்களுடைய பூமியில் அந்த வாழ்க்கை அதோடு முடியுது அந்த உடலுக்கு அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை படிக்கிறோம். இதுக்கான சூட்சுமம் இல்லை இதுக்கான தாற்பயம் அப்படிங்கிறது என்ன? தாற்பயம்னு கிடையாது. இந்த உடல் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா ஜோதியோட இரண்டரை கலத்தல் தான் ஒரு பரிபூர்ணமான நிலைங்கிறத உணர்ந்தாங்க. வள்ளலார்லேருந்து பல பேர் என்ன சொல்கிறாங்க, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதினாங்க. அப்போ அந்த அருட்பெருஞ்சோதிங்கிறது தான் இறைவன், லைட் அண்ட் சவுண்டு. அதனால தான் லைட்டுங்கிறது ஒளி, இந்த வெளிச்சம். ரெண்டாவது சவுண்டு, நாம் சொல்லக்கூடிய மந்திர ஒலிகள். அந்த மந்திர ஒலிகள் மூலியமாகவும் தீப ஒளியின் மூலியமாகவும் தான் இறைவனை நாம் உணர முடியும், இறைவனை காண முடியும் அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. அதனால தான் தீபம் ஏற்றக்கூடிய பழக்கமாக இருக்கட்டும், மணி அடிக்கக்கூடிய பழக்கமாக இருக்கட்டும், மந்திரங்களை சொல்லக்கூடிய பழக்கமாக இருக்கட்டும். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய அதிர்வலைகள் உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு விஷயங்களையும் சொல்லிக் கொடுக்கும். நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க, சாயந்தரத்தில் வீட்டில் இதை பேசாத, நல்லதை பேசு, கெட்ட வார்த்தை பேசாத, நல்ல விஷயங்களை பேசு, வீட்டை அசுத்தப்படுத்தி வைக்காதன்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்குமே இதற்கும் சம்மந்தம் இருக்குது. ஏன்னா ஒரு வீட்டில் ஒரு குப்பை நிறைய இருக்குன்னு வைங்க, அந்த குப்பையிலேருந்து வெளியே வரக்கூடிய மனம் என்ன செய்யும், அங்கே இருக்கக்கூடிய நல்ல சக்தியை வீணடிச்சிடும். ஒரு நல்ல நறுமணம் வரும்போது என்ன ஆகுனா, நீங்களே எவ்வளோதான் கோபமாக இருந்தாலும் ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டாலுமே அந்த நல்ல மனம் வரும்போது உங்களை நீங்கள் ஒரு நிமிடமோ 2 நிமிடமோ என்ன செய்வீங்க, மறந்த நிலைக்கு போவீங்க. அப்போ நல்ல வார்த்தைகள் கேட்கும்போது சில பேர் சொல்லுவாங்களே, அவர்கிட்ட போனால் எனக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்குங்க, அவர் பேசினா எனக்கு பாசிட்டிவாக இருக்குன்னா என்னன்னா, அவர்களுடைய வார்த்தைகள் வெளியே வரக்கூடிய அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய அந்த அதிர்வலைகள் உங்களுக்கு ஒரு சாதிக்கக்கூடிய, உங்களை உத்வேகப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தைகளாக இருக்கும். அப்பேற்பட்டவர்கள் அப்படிங்கும்போது தான் இங்கு என்னன்னா கவுன்சிலிங் கொடுக்கறதா இருக்கட்டும், சித்தர்களாக இருக்கட்டும், மகான்கள் எழுதி வைத்த புத்தகங்களாக இருக்கட்டும், எல்லாமே. அப்போ பார்த்திங்கன்னா இந்த ஜோதிங்கிறது தான் இறைவனுடைய ஒளி.
அப்போ நீங்கள் ஜோதியில் ஐக்கியமாதல் அப்படிங்கிறத விட நான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல அந்த ஜோதிக்குள்ளே ஒரு கருப்பொருள் இருக்குன்னு, அந்த கருப்பொருளுக்குள்ளே போகணும்னா அவங்க ஜோதிக்குள்ளே போய் தானே ஆகணும். அதனால தான் அந்த ஜோதிங்கக்கூடிய அந்த கருப்பொருளுக்குள்ளே நுழையும் போது இறைங்கக்கூடிய அவருடைய பாதத்தை சரணடைய முடியுங்கிறதுக்கு தான் எல்லாருமே அந்த ஜோதியில் ஐக்கியமாகிறது. நிச்சயமா. இப்போ நீங்கள் இதுக்கு முன்னதாக வந்து இந்த சங்கு ஊதுறது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லும்போது, புறத்தில் ஒரு நிகழ்வு நடக்கும்போது உள்ள உடலுக்குள்ள ஒரு நிகழ்வு நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி இந்த ஜோதிக்கும் நம்ம படிக்கிற கதைகள்லாம் என்ன ஒரு தீயை மூட்டி அதுக்குள்ள குதிக்கிற மாதிரி தான் நம்ம படிக்கிறோம். இல்லை, அது உண்மை கிடையாது. தன் உடலையே ஜோதியாக்குதல் தான் ஜோதியோட இரண்டரை கலத்தல். அந்த நெருப்புக்கு ஒரு கேரக்டர் இருக்குது, என்ன தெரியுங்களா? எதையுமே தன் கிட்ட கொண்டு வரும்போது பஷ்பமாக்கி சாம்பலாக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் நம்மளுடைய கலாச்சாரத்தில் ஹோமம் பண்ணுறதும் நதிகளில் போய் நீராடக்கூடிய வழக்கம் இருக்குது. அந்த ஹோமம் பண்ணும்போது நீங்கள் எதையெல்லாம் சமர்ப்பிக்கிறீர்களோ அது என்ன செய்யும்? எல்லாம் தன்னுக்கிட்ட எடுத்துக்கிட்டே இருக்கும். எடுத்து அதை என்ன செய்யும்? சாம்பலாக்கும். அதுபோல தான் நம்ம என்ன வினைகள் செய்திருந்தாலும் நாம் இறைவனிடம் ஜோதியாக இரண்டர கலக்கும் போது அத்தனையும் இங்கு சமப்படுத்தப்பட்டு சாம்பலாக்கப்பட்டு இறை என்னும் அந்த சுரூபத்தோட நம்ம எந்த இதுவுமே இல்லாமல் இரண்டரை கலந்துருவோம். தண்ணி கடலில் போயோ நீரில் போயோ நீங்கள் நிற்கும் போது நீங்கள் சொல்லுவீங்க, நான் இந்த பாவம் பண்ணிட்டேன், நான் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்போது இயற்கையாகவே விஞ்ஞானபூர்வமாக நீருக்கு நம்மளுடைய எண்ண அதிர்வலைகளை புரிஞ்சுக்கக்கூடிய குணம் இருக்குது. அப்போ நீங்கள் போய் தண்ணியில் போய் நின்றுட்டு உங்களுடைய கஷ்டத்தையோ நஷ்டத்தையோ சொல்லி தலை முழுகும் போது என்ன செய்யும்னா, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த எதிர்வினைகளை செய்யக்கூடிய எண்ணமாக இருக்கட்டும், உடல் பாதிப்பாக இருக்கட்டும், என்னன்னா அந்த தண்ணீர் ஏற்றுக்கிட்டு நீங்கள் முங்கி எழுக்கும் போது உங்களுக்கு பாசிட்டிவான விஷயத்தை அந்த நீரால் கொடுக்க முடியும். இதை நீங்கள் விஞ்ஞான ரீதியாக இப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆன்மீக ரீதியாக புண்ணிய நதிகளில் குளிச்சேன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி. நிச்சயமாங்க ஐயா. இப்போ இன்னொரு கேள்வியும் இருக்குது. அதாவது இறப்பின் பின் ஒரு உடலை வந்து சில பேர் புதைச்சிருவாங்க, சில பேர் வந்து எரிப்பாங்க. அதாவது இந்து மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்களும் அந்த மாதிரி செய்வாங்க. சில பேர் எரிப்பாங்க, சில பேர் புதைச்சிருவாங்க. இந்த எரித்தல் புதைத்தல் இதில் எது செய்யணும், எது செய்யக்கூடாது, அப்படி ஏதாவது இருக்கா? அல்லது அவர்களுடைய முறைப்படி அதை செய்யலாமா? இல்லை, அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, புராணப்படி எரிச்சிட்டோம்னா உடனே மறுபிறவி கிடைக்கும், புதைச்சா அவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு மறுபிறவிங்கிறது கிடைக்காது அப்படிங்கிறதுக்காக தான் வேறுபடுத்தி வச்சாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா இந்த புதைத்தல் எரித்தல்ங்கிறத விட நம்மளுக்கிட்ட எரிக்கக்கூடிய பழக்கம் தான் அதிகமாக இருந்தது, புதைக்கக்கூடிய பழக்கங்கள் கிடையாது. அப்போ அதாவது கிழக்கத்திய பகுதிகள்லேருந்தோ வேற்று இடங்கள்லேருந்தோ வந்த விஷயங்கள் தான் புதைக்கக்கூடிய வழக்கங்கள். ஆனால் உண்மையிலேயே யாரை புதைப்பாங்கன்னா, ரொம்ப வயதில் மூத்தவர்கள், குழந்தைகள், சின்ன குழந்தையாக இறந்தவங்க, ஞானிகள், மகான்கள், சித்தர்களை தான் புதைக்கக்கூடிய வழக்கங்கிறது இருந்தது. மீதி பேரெல்லாம் எரிக்கக்கூடிய வழக்கம் தான் இங்கே இருந்தது. அப்போது நம்மளுடைய பழக்க வழக்கத்தில் அந்த பழக்க வழக்கத்தில் மாறின விஷயங்கள் தான். ஆனால் ஆரம்பத்தில் இருந்தது எரிக்கக்கூடிய வழக்கம் தான். புதைக்கக்கூடிய வழக்கம் எங்கே இருந்ததுன்னா, சின்ன குழந்தைய பிஞ்சு உடம்பை எரிக்கக்கூடாது, அதே போல் சித்தர்கள், ஞானிகள், மகான்களுடைய உடலை எரிக்கக்கூடாதுங்கிறது தான் எரிக்கக்கூடிய புதைக்கணும்னு சொன்னாங்களே தவிர மற்ற உடல்களை எரிப்பது தான் சரி. நிச்சயமா. இந்த எரித்ததுக்கு பிறகும் அந்த சாம்பலை கொண்டு போய் நீர்நிலைகளில் கரைக்கிறதுக்கான உண்மையான தாற்பயம் என்ன? உண்மை என்ன அப்படிங்கும்போது, இந்த உடல் வந்து இறந்ததுலேருந்து 3 நாள் வரைக்கும் இந்த உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும், அதாவது 72 மணி நேரம், 18 மணி நேரம், உங்களுடைய கல்லீரல், நுரையீரல்லாம் நம்ம இறந்த உடனே எதுவுமே செயல் இழக்காது. 3 நாள் வரைக்குமே உங்களுடைய உடல் கடைசி உறுப்பு செயல் இழக்கிறதுக்கு வரைக்கும் 3 நாள் ஆகும். அதனால தான் இறந்ததுலேருந்து 3 நாள் கழித்து தான் ஆரம்பத்தில் இந்த காரியங்கள் எல்லாமே செஞ்சாங்க. ஆனால் இன்றைக்கி அவசர காலகட்டங்கள் உடனே எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் எலக்ட்ரிக் சுடுகாடு வந்துருச்சு, 1 நிமிஷம் சுவிட்சை போட்டால் வேலை முடிஞ்சு போச்சு. அப்போ அந்த உயிர் என்ன செய்யுது அப்படிங்கும்போது எங்கேருந்து வந்தது? நீர்லேருந்து தான் வந்தது. இந்த ஒரு குழந்தை, ஒரு உயிர் எப்படி உருவாகுது? தாயுடைய பனிக்குடம். அப்போ அந்த பனிக்குடத்தில் தான் முதல் அந்த கரு உருவாகுது. அந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் இறந்தவர்களை மீண்டுமே கொண்டு போய் ஆற்றுலையோ குளத்துலையோ கரைச்சிட்றாங்க. அப்போ தான் அவங்க மீண்டும் பிறப்பெடுப்பாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணத்தில். நம்ம உடல் சார்ந்து பல விஷயங்கள், ஆத்மா சார்ந்து, அதையும் கடந்து நம்மளை சுற்றி இருக்கிற பல விஷயங்கள் சார்ந்தும் கேட்டோம். கண்டிப்பாக வந்து வரப்போகிற தேர்தல் சார்ந்து கேட்கல அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு வந்துட்டு ஒரு குறையாக இருக்கும்னு நினைக்கிறேன். வரப்போகிற ஆட்சி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எப்படி இருக்க போகுது?
நான் பொதுவாக எங்கேயுமே அரசியலை பற்றி பேசுகிறதில்ல. ஏன்னா ஆன்மீகம்ங்கிறது ஆன்மீகம் சார்ந்தது, ஒரு ஆன்மாவை புரிய வைத்தல். நான் எந்த இடத்துலையும் நான் என்னைய சாமின்னு சொல்லறத கூட நான் விரும்ப மாட்டேன். அதனால தான் என்னுடைய பெயரை நான் அறம்மிகு அடிகளார்னு வச்சேன். அறம்னா நேர்மையாக, அறத்தின் பால், அடிகளார்னா இறை அடியானால் மக்கள் அடியானாய் வாழ்கிறது தாங்கிறதுக்காக தான் என் பெயருக்கு முன்னையோ பின்னையோ எந்த இடத்துல சாமியார் சாமின்னு போகிறதில்ல. சாமி யார் என்று உணர வைப்பது தான் என் வேலை, ஒரு குருவாக, ஒரு தந்தையாக. மற்றது என்னுடைய வேலை அல்ல. நீங்கள் கேட்குறதுனால அதற்குரிய பதிலை நான் கண்டிப்பாக சொல்கிறேன். பொதுவாக ஒரு குடும்பத் தலைவன் நல்லா இருந்தால் தான் குடும்பம் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுபோல் ஒரு நாட்டின் தலைவனோ ஒரு மாநிலத்தின் தலைவன் அப்படிங்கக்கூடிய முதலமைச்சர் இவங்கெல்லாம் சரியாக இருந்தால் தான் அந்த நாடு நன்றாக இருக்கும். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் வாக்கியப்படி சனி பெயர்ச்சி ஆகுது. அது இல்லாமல் குரு பெயர்ச்சி, எல்லா பெயர்ச்சிகளும் வருது. அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த முறை அப்படிங்கும்போது யாருக்குமே பெரும்பான்மையான ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது வராது. ஒரு குழப்பம், ஒரு குளறுபடி, இன்னும் இந்த பிப்ரவரி எண்டு மார்ச் மாதம்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய குளறுபடிகள்லாம் வரும். காரணம்னா இந்த கிரகநிலைகள் தான். ஒரு தனி மனிதனுடைய சுய ஜாதகம் ஒரு மனிதனுடைய வாழ்வியலை முடிவு போகணும். அதே போல் இந்த பிரபஞ்சத்துக்குன்னு ஒரு கணக்கீடு இருக்குது. அதே போல் இந்த அரசியல், அரசு சார்ந்த துறைகளில் யார் வருவாங்க வரமாட்டாங்கங்கிறதும் இருக்குது. அப்போ மூன்றாவது ஒரு நபரால் தான் வரக்கூடிய முதலமைச்சர் யாருன்னு தீர்மானிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி தான் யாருங்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் உருவாகுவாங்களே தவிர இப்போ இருக்கிற காலகட்டத்தில் உண்மையை சொல்லப்போனால் தொங்கு சட்டமன்றம் உருவாகலாம், அல்லது பெரும்பான்மையாக யாராலும் வர முடியாது, யாரையாவது சேர்த்து தான் அரசு அமைக்கக்கூடிய ஒரு நிலை தான் வரும். அது மக்களே முடிவு பண்ணுவாங்க. நிச்சயமாங்க ஐயா. ஏன்னா நிறைய குழப்பங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அதுல ஏதாவது உயிர் ஆபத்துக்கள், ஏதாவது பிரச்சனைகள்? இல்லை, உயிர் சார்ந்த எந்த பிரச்சனைகளும் கிடையாது. மற்றபடி அரசியல் சார்ந்த பிரச்சனைகள் தான் உருவாகும். இப்போ நீங்க கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இப்போ சொல்றீங்க சேர்ந்து அப்படின்னும் போது நினைச்சு பார்க்க முடியாதவர்கள் எல்லாம் கூட்டணி சேர்வார்களா? கண்டிப்பாக ஒரு சில மாற்றங்கள் வரும். இன்னைக்கு ஒரு சில பேரை திட்டுவாங்க. திட்டுறவங்களே அவங்க கூட போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. காரணம்னு கேட்டால் இது அரசியல், மக்களுக்கு பணி செய்யணும்னா நான் அவங்களோட சேர்ந்தால் தான் செய்ய முடியும்னு சில காரணங்கள் சொல்லி கூட்டாட்சியை நல்லாட்சியாக செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். நிச்சயமா. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மத்தியில் இருக்கிற 2 கட்சிகள் இருக்கு. அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது இங்க, அதாவது தமிழ்நாட்டில் என்ன மாதிரி இருக்கும்? இல்லை, பெருசாக தாக்கங்களை ஏற்படுத்தாது. பெருசா தாக்கங்களை ஏற்படுத்தாது. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகள் மட்டும்தான் பல மாற்றங்கள். இதுக்கு பிறகு அமைகிற அந்த ஆட்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? ஏன்னா ஒரு அரசு அல்லது 2 அரசுகள் அல்லது 2 கட்சிகள் என்னும் போது கூட அதுல சிக்கல் இருக்கும். இது மொத்தமே நீங்க ஒரு கூட்டணியா தான் ஆட்சியை நடக்க போகுது அப்படின்னும் போது அந்த ஆட்சி அல்லது அதுக்கு பிறகு இருக்கிற அந்த 5 வருட காலங்கள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு எப்படி? கண்டிப்பா பொதுவா ஒருத்தர் முடிவு எடுக்கக்கூடிய இடத்துல இருந்தால் அந்த முடிவை அவர் சரியா தப்போ அதை சரியாக எடுத்துருவார். அதில் நன்மை தீமைகள் அவரை சார்ந்து முடிஞ்சு போயிடும். ஆனால் அந்த கூட்டு சேர்க்கும் போது ஒருத்தருடைய எண்ண அதிர்வலைகள் வேறு மாதிரி இருக்கும், இன்னொருத்தருடைய எண்ணங்கள் வேறு மாதிரி இருக்கும். அப்போ அதுலேயே உங்களுக்கு சிக்கல்கள் வர ஆரம்பிச்சிடும். அந்த சிக்கல்கள் இந்த 5 வருடங்களில் சரிவர ஆட்சிகளில் மக்களுக்கு கிடைக்க வேண்டியதை கொடுக்கறதுலையே பிரச்சனைகளும் சிக்கல்களும் கண்டிப்பாக வரும். அதனால் இது மக்களாக பார்த்து முடிவு செய்யக்கூடிய விஷயம். ஏன்னா மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொல்லிட்டாங்க. அவர்களுக்கு தெரியும் யாருக்கு செய்யணும், யாருக்கு ஓட்டு போடணும், யார் வந்தால் சரியாக இருக்குன்னு. அதனால் மக்கள் முடிவிலேயே அதை விட்டுடலாம். அதாவது கொஞ்சம் சிக்கல், அதாவது குழப்பம் நிறைந்த. கண்டிப்பாக இல்லை, எலெக்ஷனுக்கு அப்புறமும் குழப்பங்கள் வரும். குழப்பங்கள்னா அடுத்தது பதவியை ஏற்று அடுத்தது முதலமைச்சர், துணை முதலமைச்சர்னு அந்த பதவிக்கு வர்றதுக்குள்ளேயுமே நிறைய சட்ட சிக்கல்கள், மனப்போராட்டங்கள், கட்சிக்குள்ள பிரச்சனைகள்லாம் சந்திச்சு தான் ஆட்சியே அமையும். அப்போ இந்த நியூஸ் தொலைக்காட்சிகளுக்கு நிறைய செய்திகள் கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பா கிடைக்கும். அதாவது தினம் அதிரடி மாற்றங்கள் அப்படின்னு அது இன்னுமே இன்னொரு 10 நாள்லயே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். பிப்ரவரி மாதம் 12 தேதிக்கு மேலேயே உங்களுக்கு நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிடும். அப்ப இப்போ இருக்கிற இந்த 5 வருட ஆட்சிக்கும் அதுக்கு பிறகு இருக்கிற 5 வருட ஆட்சிக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் இருக்கும்னு சொல்ல முடியுமா? நன்மைகள் அப்படிங்கும்போது மக்களுடைய அத்தியாவசிய தேவைகள் அதீதமாக கிடைக்கும். கல்வி நல்லா இருக்கும், மக்களுடைய சராசரி வருமானங்கள் கூடும். அது மட்டும் இல்லாது பார்த்திங்கன்னா இயற்கையால் பாதிக்கப்பட்டு இந்த கரையோரம் அந்த மாதிரி இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கெல்லாம் அந்த வீடு இது மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும்.
நிச்சயமா. அடுத்து வந்து இப்போ டாலரோட பெறுமதிக்கு இந்தியாவினுடைய ரூபாயினுடைய பெறுமதி சதம் அடிக்கிற அளவுக்கு போயிட்டு இப்போ இந்த தமிழ்நாட்டுடைய இந்த தேர்தலுக்கு பிறகு இந்த விஷயங்கள்ல ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா தமிழ்நாடு? கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஒரு விஷயம் சொல்ல போனோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய காலங்களில் இந்தியாவை தொட்டு கூட பார்க்க முடியாத அளவிற்கு இந்தியாவுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும். ஏன்னா பல மகான்களும் ஞானிகளும் சித்தர்களும், ஏன்னா மற்ற நாடுகள் நம்மளை நேசிக்க காரணமே இந்தியாவுடைய கலாச்சாரமும் மத நம்பிக்கையும் இந்தியாவை நேசிப்பதற்கு மிகப்பெரிய காரணம் நம்மளுடைய வழிபாட்டு முறைகளுமே. அப்பேற்பட்ட விஷயங்கள் இப்போ சமீப காலங்களில் ரொம்ப கெட்டுப்போய் கிடக்கு. அதை மறுபடியும் உயிர்ப்பித்து வரும்போது இந்தியாதான் உலகத்தின் சரியான நாடாக, வல்லரசு நாடாக, தலை சிறந்த நாடாக விரைவிலேயே மாறும். நிச்சயமாங்க. இப்போ வந்து இந்தியா அமெரிக்கா இடையில ஒரு மோதல் இருக்கு. அதே நேரத்தில் இந்தியா ரஷ்யாவிடம் ஒரு நட்பு போக்கு இருக்கு. இது காலத்தின் போக்கில் எப்படி மாறக்கூடிய? அமெரிக்காவுக்கு தான் இது பிரச்சனையாக முடியும், சொல்ல முடியாது. இப்போ இருக்கக்கூடிய அதிபர் கூட அங்கே இருக்கக்கூடிய மக்களால் விரும்பப்படாமல் மாற்றப்படலாம். ஆனால் இந்தியாவின் கைதான் எப்போதும் ஓங்கி இருக்கும். நிச்சயமாக. அரசியல் சார்ந்த பல விஷயங்களுக்கான சில பதில்களை வந்துட்டு சூக்குமமா சொல்லியிருந்தீங்க. நாங்கள் தான் புரிஞ்சுக்கணும். இந்த நேரத்துக்கும் இந்த சூட்சமங்கிறத விட இங்கே வந்து ஒரு தரப்பினர் வந்து ஏற்பாங்க, ஒரு தரப்பினர் எதிர்ப்பாங்க. நான் யாருக்கும் எதிரியாக விரும்பலைங்கிறதுக்காக தான் அந்த சூட்சமங்கிறது. நிச்சயமாங்க ஐயா. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் இந்த நேரத்துக்கும் உங்களை இவ்வளோ தூரம் நிறைய கேள்விகளை கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்த இந்த பிரபஞ்ச சக்திக்கும் உங்களுக்கும் ரொம்பவே நன்றிங்க ஐயா. என் குரு முருகப்பெருமானுக்கும் அநாதிநாதருக்கும் காஞ்சி மகா பெரியவருக்கும் என் மானசீக குரு சேஷாத்ரி சுவாமிகளுக்கும் திருவடியை வணங்கி இந்த தொலைக்காட்சியை பார்க்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் எல்லா வளங்களும் நலன்களும் இயற்கையுடைய அருளும் அவர் குலதெய்வத்துடைய ஆசீர்வாதமும் மூதாதையருடைய ஆசீர்வாதமும் கிடைக்கணும்னு ஐபிசி பக்தியின் சேனல் மூலியமாக இறை அருளும் குரு அருளும் உங்களை எல்லோருக்கும் கிடைக்க பெறட்டும். நன்றி. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.